திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் நம்முடைய தொலைபேசியில் இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு வைகை செல்வன், உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கிறது? கர்நாடக அதிமுக திரு புகழேந்தி அவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார். அமைச்சர் பெருமக்கள்லாம் ஒரு பக்கம் நிற்கிறார்கள். கடந்த 24 மணி நேரம் நடக்கக்கூடிய திருப்பங்கள் மாற்றங்களை எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். தற்போது உங்கள் கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் பக்கமா அல்லது அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சர் உட்பட இருக்கக்கூடியவர்களுடைய பக்கமா அதிமுகவுடைய உண்மையான நிலைப்பாடு என்னவா இருக்கிறது? அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் என்று சொல்லும்போது உங்களுடைய பார்வை, உங்களுடைய செய்தி தொடர்பு யார் பக்கம் இருக்கிறது திரு வைகை செல்வன்? அதாவது தற்போது நிதித்துறை அமைச்சருடைய தலைமையின் கீழே இருக்கக்கூடிய ஏனைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பத்திரிகையாளர்களை சந்தித்து சகோதரர் தினகரன் அவர்களை விலக்கிவிட்டு அவருடைய குடும்பத்தை விலக்கிவிட்டு கட்சி நடத்துவதாக ஒரு கருத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கருத்துக்குரிய எதிர்வினையை கழகத்தினுடைய துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய தினகரன் அவர்கள் இதுவரை அந்த கருத்துக்கு எந்த விதமான ஒரு பதிலையும் அளிக்காத நிலையில் இதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா அல்லது ஏற்கவில்லையா என்று தெரியாத ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இருந்த போதிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த இயக்கம் தற்போது பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட அவர் கர்நாடகா சிறையிலே இருக்கிறார். 2 துணை பொதுச் செயலாளர் மீது தேர்தல் ஆணையத்தின் மீது கையூட்டு கொடுத்ததற்கான ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 எங்கள் உயிருக்கு நிகராக இருக்கக்கூடிய எங்கள் ஊனில் உணர்வில் உதரத்தில் கடந்துட்ட இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. 4 நடைபெற்ற ராதாகிருஷ்ண நகர் சட்டமன்ற தேர்தல் கடத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நின்று வென்று ஒரு முறை இல்லை 2 முறை வென்ற தொகுதியில் தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு கடுமையான நெருக்கடி கட்சியில் ஆட்சியை பொறுத்த மாத்திரத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவர் விஜயபாஸ்கர் மீது வருமான வரித்துறை ரெய்டு. அங்கு சென்றதற்காக மாண்புமிகு காமராஜரும் அவர்களின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ஆட்சிக்கான நெருக்கடியும் கட்சிக்கான நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் ஒன்றாக இணைவோம், இந்த ஒன்றாக இணைந்தால் இந்த இயக்கத்திற்கு ஒரு பலன் கிடைக்கும் என்பதற்கான ஒரு மைய புள்ளியாக இவர்கள் செயல்படுவதாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கருத்து வலுப்பற்றதா அல்லது இந்த கருத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா அல்லது இவர்களான ஒரு ஒத்த முடிவா என்பதை இன்னும் எங்களால் உறுதி செய்யப்பட முடியவில்லை. ஆகவே இது குறித்து துணை பொதுச் செயலாளரிடமிருந்தோ அல்லது ஏனைய ஒட்டுமொத்தவருடைய ஆதரவை பெற்றுத்தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தையும் அல்லது எங்களுடைய கருத்தையும் வெளிப்படுத்த முடியும்.